அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ராமநாதபுரத்தில் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது யாருக்கெல்லாம் தெரியும்? அப்படி நாங்கள் வந்த ரெஸ்டாரண்ட்டு தாங்க அலிஸ் கேஃப். இது ராமநாதபுரத்தில் தான் இருக்குது. மாஸ்டர் பேக்கரிக்கு மேலேயே இருக்குது. இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதனுடைய ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்பவே யூனிக்காக புதுசாகவே இருந்துச்சு. பார்க்கும்போது எனக்கு கிராமத்து ஸ்டைலில் செட் பண்ண மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். அதில் கிராமங்களில் அதிகம் கூடை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு நிறைய இதுக்கு அதிகம் கூடையை தான் நம்ம பார்க்க முடியும் கிராமங்களில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மரம் ஊஞ்சாவும் கிராமங்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ எனக்கு அதை பேஸ் பண்ணி தான் இதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்லாம் எனக்கு ஃபீல் ஆகுங்க. பின்னாடி அந்த மதிலில் பாருங்கள், நம்ம கிராமங்களில் பழைய வீடுகளில் உள்ள டோர்லாம் இருக்கும், அது வச்சு சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே க்ரீனிஸாக இலை இல்லைனா சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. என்னுடைய ரெஸ்டாரண்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்க தாங்க தோணும். ஏன்னா அந்த பிளேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த மாதிரிலாம் எவ்வளோ அழகாக யோசிச்சுருக்காங்கன்னு. இதில் ஃபுட்டெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். பட் அப்படி கிடையாதுங்க. இது எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்குது. நம்ம வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் இதோடைய ரேட் எல்லாமே இருக்குது. டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு இதோடைய டேஸ்ட்டு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரேட்டும் ரொம்ப கம்மின்லாம் சொல்ல முடியாது, அஃபோர்டபுளாக இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு. இல்லை நான் மட்டும் தான் புதுசாக போயிருக்கேன்னு எனக்கு தெரியலைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.